ஆல் இண்டியா ரேடியோ திருநெல்வேலி வானொலி நிலையம். அனல் மேகங்கள் அறிவியல் சிறப்பு தொடரின் 3ஆம் பகுதி. எழுதியவர் கல்டைக்குறிச்சி எஸ். விஸ்வநாதன். அமைப்பு கே. திருமலை நம்பி, சுகந்தி வெங்கட். வாங்க வாங்க சார். சார் வாங்க சார், வாங்க. பலூன், பொம்மை, வாட்சி, விசில், கண்ணாடிலாம் இருக்குது சார். பாப்பா, உனக்கு என்ன வேணும்? குழந்தைக்கு சந்தோஷமா வாங்கி கொடுங்க சார். அப்பா, எனக்கு பலூன் வேணும்பா. என்ன கலர் பலூன் வேணுமா? வா பாப்பா, அங்கே வா. நீலம் இருக்கு, ஆரஞ்சு, வெள்ளை, மஞ்சள், சிவப்பு, பச்சை கலர்லாம் இருக்குமா. பாப்பாக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு பச்சை கலர் தான் வேணும். இந்த எடுத்து தரேன். வாரேன். ஊதா இருக்கு, மஞ்சள் இருக்கு, சிவப்பு இருக்கு. காத்தடைச்சதுல பச்சை பலூன் இல்லையே. அந்த சிவப்பு கலர் பலூன் வச்சுக்கோமா. அப்பா, எனக்கு பச்சை கலர் பலூன் தான் வேணும். பாப்பா தாரேன், அவசரப்படாத, கொஞ்சம் பொறு. காத்தடைச்சி கட்டி தாரேன். என்ன சீக்கிரம் தம்பி, சீக்கிரம். அடிச்சிட்டீங்களா? எவ்வளவு வேணும் சார்? ஒரு தேர் வந்துருச்சுப்பா, சீக்கிரம். இந்த தரேன் சார். ஒரு பலூன் 5 ரூபா தான் சார். சார், கண்ணுக்கு குளிர்ச்சியா கண்ணாடி இருக்கு, டிஜிட்டல் வாட்சிலாம் இருக்கு சார். விலை கம்மி தான் சார். பைனாக்குலர் வாங்கி கொடுங்க. குழந்தை இருக்குது சார். குழந்தை தூரத்தில் உள்ள பொருளை பக்கத்தில் பார்த்துக்கிடும்ல. காத்த கரியாக்காத காரு, பஸ், ஏரோப்ளைன் பொம்மைலாம் இருக்கு சார். எல்லாம் வாங்கி கொடுங்க பாப்பாவுக்கு. எல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம். சுவாதி, அந்த தேர் வந்துருச்சு பாரு. ஐயா, தேர் எவ்வளவு பெருசா இருக்கு. அப்பா, முன்னாடி 2 மர குதிரையே பாருங்க. அம்மா, நீ சுவாமி கிட்ட என்ன வேண்டிக்க போற? என்னப்பா வேண்டிக்கணும்? கடவுளே, எல்லாருக்கும் சுத்தமான தண்ணி, சுத்தமான காற்று கிடைக்கணும், விவசாயம் நல்லா இருக்கணும், உலகம் அமைதியாகவும் மக்களெல்லாம் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு வேண்டிக்கப்பா. என்ன? சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிறேன். நல்லா வேண்டிக்கம்மா. அம்மா, நீயும் வேண்டிக்கோமா. எல்லாம் பார்த்தாச்சு. வீட்டுக்கு போவோமா? வாங்க கிளம்புங்க. சுவாதி, அந்த பலூன்லாம் பத்திரமா வச்சுக்க. அப்பா, இந்த பாருங்கப்பா, என்னோட பலூன் சின்னதாயிடுச்சு. அடடா, என்னாச்சு? அந்த பலூனை சரியா கட்டல போல் இருக்கு. அதான் கேஸ் இறங்கிருச்சு. அப்பா, அந்த பலூன்ல இருந்த கேஸ் எங்கப்பா போச்சு? இந்த கேஸ் எல்லாம் அட்மாஸ்பியருக்கு போயிருக்கலாம். அப்பா, அட்மாஸ்பியர்ல பலூன்ல இருக்கிற கேஸ் தான் இருக்குமா? உனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லணுமா? அதாவது அட்மாஸ்பியர்ல அதான் வளிமண்டலங்கிறது வாயுக்களுடைய ஒரு சங்கமம். வளிமண்டலத்துல வாழ்ற வாயுக்கள் நம்ம வாழ வைக்கிற வாயுக்கள். இந்த உலகத்தை வாழ்விக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகளா ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்துல வளிமண்டலத்துல விரவி காணப்படுது. நைட்ரஜன் 78.034%, ஆக்சிஜன் அது 20.947%, ஆர்கன் அப்படிங்கிற வாயு 0.934%, கார்பன் டை ஆக்சைடு கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். அது 0.035%, நியான் அப்படிங்கிற வாயு 0.00182%, அப்புறம் இந்த ஹீலியம், மீத்தேன், கிரிப்டான், ஹைட்ரஜன், நைட்ரஸ் ஆக்சைடு, செனான், ஓசோன் அப்படிங்கிற அந்த வாயுக்கள்லாம் ரொம்ப கொஞ்சம், அந்த மற்றதை விட ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக தான் இதில் இருக்கு. இதுல எதுக்குப்பா முதல் 2 ரேங்க்? நீ என்ன கேட்க வர்ற? அதாவது அதிகமா இருக்கக்கூடிய முதல் 2 வாயுக்கள் எதுன்னு கேட்க வர்ற, அப்படித்தானே? ஆமாப்பா. சரி, சொல்றேன். நைட்ரஜன் 78.084%, ஆக்சிஜன் 20.947% இருக்குமா? அப்பா, நானும் காவியாவும் மொத 2 ரேங்க் மாறி மாறி வாங்குறத போல நைட்ரஜனும் ஆக்சிஜனும் மொத 2 இடங்களை மாத்திக்குமாப்பா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா. நம்ம அட்மாஸ்பியரோட ஸ்பெஷாலிட்டியே அதுல இருக்கக்கூடிய வாயுக்கள் உலகம் முழுதுக்கும் பல நூற்றாண்டுகளா
ஏறத்தாழ எந்த மாற்றமுமே இல்லாம அதே அளவுல இருக்கிறது தான் நான் சொன்னல ஸ்பெஷாலிட்டி. இந்த மாறாத தன்மை தான் உலகத்துல விவசாயம் நல்லா நடக்கிறதுக்கு, நமக்கெல்லாம் உணவு கிடைக்கிறதுக்கு, உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் உயிர் வாழ்றதுக்கும் பெரிய உதவியா இருக்கு. அப்பா, இந்த நைட்ரஜனால என்ன பயன்பா? அப்படி கேளு சுவாதி. உயிர்களில் உடம்புல இருக்கக்கூடிய செல்களில் இருக்கக்கூடிய புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிடு, என்சைம்ஸ், ஹார்மோன்கள் போன்ற முக்கியமான பல பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு நைட்ரஜன் ரொம்ப அவசியம். நைட்ரஜன் நமக்கு எப்படி கிடைக்குதுப்பா? நைட்ரஜனை சில நுண்ணுயிரிகளை தவிர மற்ற உயிர்கள் நேரடியா எடுத்துக்க முடியாது. தாவரங்கள் அனைத்து உயிர்களுக்கும் தேவைப்படுற நைட்ரஜனை நுண்ணுயிரிகளிடத்துல இருந்து உரங்கள் மூலமாகவும் பெற்றுக்கிறது. அப்புறம் புரதம் போன்ற பல்வேறு பொருட்களாக கொடுக்குது. அப்புறம் நைட்ரஜன் அதனுடைய அளவுல மாறாம இருக்கிறதுக்கு அதனுடைய லேசில வினைபுரியாத தன்மை தான் காரணம். அப்பா, ஆக்சிஜன் அளவுல நைட்ரஜன் அடுத்து ஆக்சிஜன் 2ஆம் இடத்துல இருக்கு. அதனுடைய அளவு 20.947% இருக்குது. வேற எந்த கோள்கள்லையும் இந்த அளவு ஆக்சிஜன் இல்லை. அப்பா, உயிரினங்கள் எல்லாம் ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டே இருந்தா ஆக்சிஜனுக்கு தட்டுப்பாடு வராதா? கைவிடு கைவிடு கைவிடு, புத்திசாலி பொண்ணு. நல்லா யோசித்து கேள்வி கேட்கற பத்தியா? நீ இப்ப கேட்டல ஆக்சிஜன் குறைஞ்சிராதான்ட்டு, அதாம்மா நமக்கு கிடைச்ச வாரம். ஆக்சிஜன் அளவு ஒளிச்சேர்க்கை செய்ததுல தாவரங்கள், அந்த தாவரங்கள்னாலையும் நுண்ணுயிரிகளினாலையும் ஒரு பெரிய மாற்றமே இல்லாம நிலையா இருக்குது. அதனால தானா ஆக்சிஜன் தொழிற்சாலைகளாக இருக்கிற மரங்களை வெட்டக்கூடாதுன்னு சொல்றாங்களாப்பா? ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட் சுவாதி. அதனாலதான் நாம பெரிய அளவுல மரங்களை நடணும், காடுகளை பாதுகாக்கணும். அப்பா, வளிமண்டலத்துல வேற என்ன பயன்லாம் இருக்கு? அப்படி கேளு. சுவாதி, வளிமண்டலத்தினால நமக்கு பல பயன்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் கேளு. சொல்லுங்க. வளிமண்டலங்கிற வாயு உரை சூரியனிடமிருந்து வெளிவர்ற ஆபத்து விளைவிக்கிற கதிர் இயக்கம்னு சொல்லுவாங்க பத்தியா? அதுல இருந்து நம்ம எல்லா உயிர்களையும் பாதுகாக்குது. உலகத்தில் உள்ள உயிர்களை வாழ வைக்கிற நிகழ்வான ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான சக்தியை வழங்குற சூரிய ஒளிக்கதிர்களை வடிகட்டி அனுப்புது வளிமண்டலம். அப்புறம் ராத்திரி நேரத்துல கடும் குளிர்ல இருந்தோம், பகல் நேரத்துல ரொம்ப வெப்பத்துல இருந்தோம் நம்மளெல்லாம் பாதுகாக்குது. அப்புறம் எல்லா உயிர்களுக்கும் சுவாசத்துக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்குற அமுத சுரபியா வழங்குறதும் வளிமண்டலம் தான். எல்லா வளர்ச்சி தோற்றம் இதுகளுக்கெல்லாம் தேவைப்படுது இல்ல கரிம பொருட்கள், அதெல்லாம் தயாரிப்புக்கு தேவையான கார்பனை வழங்குறதும் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு ஆகும். பூமியில் உள்ள தண்ணிலாம் வெப்பத்தினால நீராவியா மாறி வளிமண்டலத்துல போய் சேர்ந்து அங்க போய் தஞ்சமடைந்து மேகமா உருமாறி மழையாக பெய்யுது. இன்னும் சொல்ல போனா வளிமண்டலத்துல இயற்கையில இருக்கக்கூடிய தூசுகள் கூட மழைத்துளி உருவாக காரணமா இருக்குது. அப்புறம் பயிர்களுக்கு, உயிர்களுக்கு, அப்புறம் மண்ணினுடைய வளத்துக்கு தேவைப்படுற பல தனிமங்களுடைய சுழற்சிக்கும் அடிப்படை வளிமண்டலம் தான். பூமியில் இருக்கிற தண்ணி வெப்பத்தினால நீராவியா மாறி வளிமண்டலத்துல மேகமா உருமாறி மழையாக பெய்கிறது. அப்புறம் பயிர்களுக்கும் உயிர்களுக்கும் மண்ணினுடைய வளத்துக்கும் தேவைப்படுற பல தனிமங்களின் சுழற்சிக்கும் அடிப்படை வளிமண்டலம் தான். வளிமண்டலத்துல இயற்கையில இருக்கக்கூடிய தூசுகள் கூட மழைத்துளி உருவாக காரணமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ வளிமண்டலத்தை நமக்குலாம் உயிர் மண்டலம்னு சொல்லலாமா? நீ புத்திசாலி பொண்ணுல, கரெக்டா சொல்லிட்ட. உயிர்கோளமான நமது பூமியின் வளிமண்டலத்தில் நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கான், நியான், கார்பன் டை ஆக்சைடு, ஓசோன் மாதிரி வாயுக்கள் எல்லாம் பல மில்லியன் ஆண்டுகளாக தங்களின் விகிதாச்சாரம் மாறாமல் இருப்பது ஒரு அதிசயம். அந்த அதிசயம்தான் உயிர்களை காக்கும் ரகசியமும் கூட. வளிமண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு வாயுவும் குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் இருந்து மாறாமல் இருப்பதன் சூட்சமம் தான் வாயுக்களின் சுழற்சி.
இந்த வாயுக்கள் எல்லாம் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டே வருகின்றன. இருந்தபோதும் அவை அளவு குறையாமல் ஒரு வகையில் தொடர்ந்து நிரப்பப்பட்டே வருகின்றன. பயன்படுத்தப்படுவதும் நிரப்பப்படுவதும் சமமாக இருப்பதால் வாயுக்களின் விகிதாச்சாரமும் மாறாமல் உள்ளது. உதாரணமாக நைட்ரஜன் வாயு சுழற்சி. வளிமண்டல நைட்ரஜன் இடிமின்னல் காரணமாகவும் சில வகை பாக்டீரியா, ஆல்காக்கள் போன்றவையின் செயல்பாட்டினாலும் நைட்ரேட்டுகளாக மாற்றப்படுகிறது. இந்த நைட்ரேட்டுகளை தான் தாவரங்கள் வளர்ச்சிக்காக பயன்படுத்துகின்றன. தாவரங்களிடம் சேர்ந்த நைட்ரஜன் புரத வடிவில் விலங்குகளையும் மனிதனையும் அடைகின்றன. பின்பு உயிர்களில் நடைபெறும் உயிர்வேதி மாற்றங்களினாலும் இறந்த உடல்கள் சிதைவடைவதாலும் நைட்ரஜன் யூரியாவாகவும் அமோனியா என மாற்றமடைந்து இறுதியில் நைட்ரஜனாக வளிமண்டலத்தை அடைகின்றன. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு சுழற்சி. வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களின் ஒளிச்சேர்க்கையில் பயன்படுத்தப்பட்டு கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம் என மாறுகிறது. பின்பு அது தாவரங்களை உண்ணும் உயிரினங்களை அடைகிறது. பின்னர் உயிரினங்களின் சுவாசத்தின் போது கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்பட்டு அது வளிமண்டலத்தை அடைகிறது. இது போன்ற சுழற்சி ஒவ்வொரு வளிமண்டல வாயுக்களிலும் நடைபெறுகிறது. இம்மாதிரி சுழற்சி சீராக இருக்கும் வரை நமக்கு சிக்கல்கள் இல்லை. ஆனால் தொழிற்புரட்சிக்கு பின் மனித செயல்பாட்டின் காரணமாக வாயுக்களின் சுழற்சியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பெருமளவு காடுகள் அழிப்பு வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடின் பயன்பாட்டை குறைத்தது. இது ஒரு புறம் இருக்க, தொழிற்சாலைகள், வாகனங்களில் பயன்படுத்தப்படும் பெட்ரோலிய எரிபொருட்களினால் வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் சேர்ந்து வளிமண்டலத்தின் கார்பன் டை ஆக்சைடின் விகிதாச்சாரமும் அதிகரித்துவிட்டது. இதுபோலதான் நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன், ஓசோன் போன்ற வாயுக்களும் வளிமண்டலத்தில் அதிகரித்து வருகின்றன. இதன் மொத்த விளைவே இன்று உலகமே அச்சத்துடன் எதிர்நோக்கி வரும் முக்கிய பிரச்சனையான புவி வெப்பமடைதல். உலகமே அச்சத்துடன் எதிர்நோக்கி வரும் புவி வெப்பமடைதல். புவி வெப்பமடைதல் என்றால் என்ன? இதனுடைய விளைவுகள் தான் என்ன? அதை தடுப்பதற்கு நம்முடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும்? என்ன நேயர்களே, அடுத்து வரும் இதே நிகழ்ச்சியின் தொடர்களில் அதை பற்றியும் அறிவோம். நேயர்கள் இதுவரை கேட்டது அனல் மேகங்கள் அறிவியல் சிறப்பு தொடரின் 3ஆம் பகுதி. இதில் பங்கேற்றோர் முல்லை எம். பெர்மான்ஸ், ஏ. கிருஷ்ணன், சிறுமி எஸ். ஜனனி ஆகியோர். அமைப்பு கே. திருமலை நம்பி, சுகந்தி வெங்கட்.